random ultrasound. அவங்க அது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. They just go for a routine checkup, master health checkup, anywhere whatever they do. சடனா ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல தான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியுது. டயபெட்டிக் ஒரு ரீசனா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ டயபெட்டிக் கிளினிக்ஸ் இருக்கு. பார்த்தா ஃபைல திறந்தா ஐ செக் பண்றாங்க, நர்வ் செக் பண்றாங்க, கிட்னி செக் பண்றோம். இது எல்லாம் செக் பண்ணி HbA1c பார்க்கறோம். பட் as a population நீங்க எடுத்துட்டீங்கன்னா this problem is hugeங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே புரியணும். India is the diabetic capital of the world. கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்கூல்ல போய் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ஸ் மெஷர் பண்ணோம். ஆல் 3 கேட்டகரிஸ் 10,000. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகும். எல்லாத்தையும் மாத்திரனால முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் as you mentioned about Obesity, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சோம். அது சாப்பிட்டோன்னா அப்படி ஜெம் ஹாஸ்பிட்டல் சோஷியல் மீடியா சேனலுக்கு ஒரு புதுசு. இட்ஸ் an attempt to do a podcast where 2 doctors meet and discuss. இதுல நம்ம என்ன எதிர்பார்க்க போறோங்கிறத விட இதுலேருந்து நீங்க என்னென்ன பாயிண்ட் எடுத்துக்க போறீங்கிறது தான் இதோட ஹோல் அவுட்கம் ஆஃப் த இது. திஸ் இஸ் டோட்டலி unscripted. We are going to have our casual chat. We have with us Dr. Praveen Raj, who heads the bariatric department, and me being the medical gastroenterologist. ஒரு surgeon physician ஒரு interaction about a very common disease which all of us face these days, fatty liver. I'll go with the first question. Fatty liver nu neenga first எப்போ உங்க undergradல did you even hear this term, or when did you hear this term, or was it casual those days? அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபேட்டி லிவர் சொல்லி இப்ப நான் படிச்சிட்டு இருக்கப்ப இட் யூஸ் டு பி அந்த மெடிக்கல் புக்ல இருக்கும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு போட்டோனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆல்கஹால் அப்படின்னு இருக்கும். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டலா பேச முடியும், ஏதோ ஃபேட்டில வந்துருவாமடா தண்ணில அடிச்சா அப்படின்ற மாதிரி. அப்கோர்ஸ் அப்போ ஒரு கொஸ்டினா மட்டும் தான் இருக்கும். அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபேட்டி லிவரோட ஒரு 7-8 காசு இருக்கும். ஃபேட்டி லிவர்னா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் இருக்கும், அடுத்து ஒபிசிட்டின்னு இருக்கும், அடுத்து டயபெட்டிஸ் இருக்கும், அப்புறம் நிறைய கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டர் அப்படின்னு நமக்கு என்ன எக்ஸாமுக்கு மக் அடிச்சுட்டு போனோம். ஆஃப்டர் இட் வாஸ் ஃபேட்டி லிவர் அப்படின்றது ரொம்ப கேஷுவலா இருக்கும். பட் அப்ப நம்ம MBBS படிக்கிறப்ப அப்ப நம்ம ரொம்ப கேஷுவலா இருந்தாலும் நிறைய நம்ம இந்த சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, தூக்கிட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணேன் பிரவீன். அப்ப நம்மளே என்னமோ நம்ம டாக்டர் மாதிரி நான் ரிப்போர்ட் பார்த்தேன், ஃபேட்டி லிவர் கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு அப்ப படிச்சா ஞாபகம் வரும். அப்ப கரெக்டா லேடிஸை கேட்பாங்க, தண்ணி அடிச்சிங்கன்னு கேட்க கூட முடியாது. அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவோம். பட் அஃப்கோர்ஸ் ஓவர் த இயர்ஸ் we started to realize இவ்வளோ காமன் ப்ராப்ளம், இவ்வளோ பிக் ப்ராப்ளம்ன்றத only started becoming a bariatric surgeon, started to realize. ஸோ அதை ஒரு சின்ன கொஸ்டினா இருந்ததுன்றது இன்னைக்கு ஒரு ஹியூமன் ரேஸுக்கே ஒரு கொஸ்டினா மாறிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு தாட். பட் நீங்க சொன்ன ஆல்மோஸ்ட் வெரி க்ளோஸ் லைன், மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபைண்ட் திஸ் அபவுட் திஸ் டிசீஸ் அப்படின்னு ஃபேட்டி லிவருங்கிறது ஆஃப்டர் தே டூயிங் சம் ரேண்டம் அல்ட்ராசவுண்ட். அவங்க அது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. தே ஜஸ்ட் கோ ஃபார் அ ரொட்டீன் செக்அப், மாஸ்டர் ஹெல்த் செக்அப், எனிவேர் வாட் எவர் தே டூ. சடனா ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல தான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியுது. இந்த ப்ராப்ளம் ஹேவ் யூ நோட்டிஸ்ட் ஆஃப் லேட் இட்ஸ் பிகம் வெரி காமன். இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எடுத்துக்கோங்க, நீங்க ரிலேட்டிவ் சொன்னீங்க ஆப்வியஸா இது ஒன்று. பட் ஆஃப் லேட் வாட் ஐ பர்சனலி நோட்டிஸ்ட் இஸ் youngsters coming up with this report, school kids coming up and saying, uncle எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, should I be worried அப்படின்லாம் சொல்லும் போது இட்ஸ் மச் மோர் அலார்மிங். ஆல்கஹால் இதெல்லாம் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் பண்றோம், ட்ரக்ஸ், சில பேர் டயபெட்டிக்கா இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும்போது வேர் வி கிவ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். பட் வேர் டு யூ திங்க் ஆஃப் ஈவன் கிட்ஸ் டெவலப்பிங் ஃபேட்டி லிவர்? இப்போ வி ஆர் லிவிங் இன் அ ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எனிதிங் இஸ் அவைலபிள் immediately. Do you think India is becoming sick in the young age group itself? கண்டிப்பா ஆப்வியஸ்லி நம்ம இந்தியாவை நம்ம ஐ திங்க் ப்ராபப்ளி என்னன்னா நம்ம இந்த டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லியே வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து நம்மள ஒரு புவர் கண்ட்ரி, இங்க பெருசா சாப்பாட்டுக்கே வழி இல்ல, இங்க எல்லாம் ரொம்ப மேல்நரிஷ்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் ஒரு டிஃபரெண்ட் தாட் ப்ராசஸ் இந்தியா பத்தி கொடுத்துட்டோம். பட் ஆக்சுவலி ஒரு பேருக்கு தான் நம்ம இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி. ப்ராப்ளி இந்தியா இஸ் டெவலப்ட் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் மச் பெட்டர் than the western world, especially Tamil Nadu also. See, இன்னைக்கு எக்கனாமிக்கலி நம்ம we are good, everything is available in our இன்னைக்கு வந்து டோர் ஸ்டெப்ஸ். இன்னைக்கு தான் என்னது அந்த குவிக் காமர்ஸ் சொல்லி 5 minute டெலிவரில ஆயிப்போச்சு. So I think everything is available and Indians are generally becoming bigger and bigger in sense obesity அதிகம் ஆயிட்டே தான் போகுது. ஸோ அதனால நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இல்ல நம்ம இந்தியாவில் ஒபிசிட்டி கிடையாது, வெயிட் கிடையாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஆன் அதர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்தியாவோட இந்த ப்ராப்ளம் இஸ் மச் பிகர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அகைன் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கும், பட் ஐ திங்க் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். த்ரிஃப்டி ஜீன் ஹைபோதசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா ஜென்ரலி, அதாவது இப்போ கடைசி 30-40 வருஷம் மறந்துருவோம்,
அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தாலே நம்ம வந்து அப்போ ஒரு போர் கண்ட்ரினே சொல்லலாம். அதாவது ஃபுட் அவைலபிலிட்டி ஆகட்டும், ஒபிசிட்டி ஆகட்டும். ஸோ அதில் மினிமம் ஃபுட் அவைலபிலிட்டி, எல்லாரும் காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ப்ரிடாமினன்ட்லி லேபரர்ஸ், அக்ரிகல்ச்சரலிஸ்ட். ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு ஃபுட் டெஃபிஷியன்சிலாம் இருந்துட்டு இருந்தோம். நமக்கு ரொம்ப எல்லாம் ஃபுட் கிடையாது, உணவு பற்றாக்குறை அந்த மாதிரிதான். அப்படிதான் பல ஜெனரேஷனா வளர்ந்துட்டு வந்தோம். ஒன்லி a few, இந்த மிராஸ்தாரர், ஜமீன்தார்னு சொல்றவங்க தான் எல்லாத்துக்கும் இருந்தாங்க. 90% ஆஃப் தி ரெகுலர் பீப்புள் வந்து ஃபுட் ஸ்கார்சிட்டில தான் வளர்ந்துட்டே வந்தாங்க. சோ அதுக்கு பாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மெக்கானிசம் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அளவு அதிகமா வளர்ந்துச்சு. ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் மாதிரி. எப்படி டெசர்ட் இருக்கக்கூடிய கேமல்னால மட்டும் ஏன் தண்ணி அவ்வளவு நேரம் ஸ்டோர் பண்ண முடியும்? ஏன்னா அது ஓவர் தி எவல்யூஷன் அங்க தண்ணி இருக்காதுன்னு ஒரு ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸா அது எவால்வ் ஆகி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வளர்த்திக்கிற மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபேட், அது வந்து அதுக்கு ஃபுட்டும் அதே மாதிரி டெசர்ட்ல அவைலபிள் இல்லாதனால அந்த ஹம்ப் சொல்லுவோம் கேமல்ல, அங்க ஃபேட் நிறைய இருக்கும்வாங்க. சோ அதுக்கு சாப்பாடே இல்லாட்டியும் அந்த ஃபேட் மெல்ட் ஆகி தனக்கு குளுக்கோஸ் கொடுத்துட முடியும். அதே கேமல் மாதிரி நம்ம இந்தியன்ஸ் ரேஸ்ல இருக்கக்கூடியவங்க ஓவர் ஜெனரேஷன்ஸ் நம்ம ஆட்கள் ஒல்லியா இருந்தாலும் ஃபேட் அளவு உள்ள ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம அதனாலதான் நம்மளால ஸ்டார்வேஷன் இருக்க முடியும். இந்த சாமிக்கு விரதம் இருக்க முடியும், அந்த சாமிக்கு விரதம் இருக்க முடியும். முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரம்ஜான் டைம்ல விரதம் இருக்க முடியும். ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் விரதம் இருப்பாங்க. சோ இந்தியன்ஸ்னால ஜென்ரலா அந்த விரதம் இருக்க முடியும் காரணமே உடம்புல இருக்கிற ஃபேட் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிரும். பட் ஆனா இந்த 30 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? இப்ப நவ் எவ்ரிதிங் அபண்டன்ஸ். இப்ப நினைச்சா இந்த நேரம் நம்மளால எதை வேணாலும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். டக்குன்னு ஸ்கார்சிட்டில இருந்து ஒரே ஜெனரேஷன்ல அபண்டன்ஸ். சோ இப்ப நம்ம உடம்புல இருந்த ஃபேட் அப்படியே மெல்ட் ஆயிரு. இது மாறுறதுக்கு இன்னும் அடுத்த பல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஆல்ரெடி ஃபேட் லெவல் ஜாஸ்தி, இன்டேக்கும் ஃபேட் லெவல் ஜாஸ்தி. டக்குன்னு நம்ம வி பிகேம் பிக், ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ பிகேம் பிக். அதனாலதான் ஒபிசிட்டில இந்தியா வந்து செகண்ட், தேர்ட் அப்படின்னு வேர்ல்டுல இருந்தாலும் டயபெட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல போய் நிக்கிறோம். இதுதான் இந்த த்ரிஃப்டி ஜீன். நம்ம ஜீன் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் சர்வைவ் ஆகக்கூடிய ஜெனரேஷன் இருந்து இப்ப இனஃப் அண்ட் மோர் சாப்பாடு. ஸோ ஓவர் ப்ராப்ளம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் வெஸ்டர்ன் வேர்ல்டை விடவே ஆக்சுவலி பிகர் ப்ராப்ளம். நீ கேட்ட மாதிரி ஈவன் த யங்கர் ஜெனரேஷன்ஸையும் சேர்த்து. ஏன்னா இது வந்து பிறப்புல இருந்தே இருக்கு இந்த ப்ராப்ளம். இது வந்து வளர்ந்தனால இல்ல. ஸோ ஈவன் குழந்தைங்க நம்ம ஊர்ல பிறக்கிறவங்க அதிக ஃபேட் மாஸோட பிறக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸும் எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கு. வி ஹேவ் டு பி அலார்ம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம இந்தியால இப்போ நம்ம 2024ல பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஒரு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இது ஃபேட்டி லிவர் வரும். அதாவது இந்த ஏழை பணக்காரங்கிற இந்த விஷயமே இந்த ஃபேட்டி லிவர்ல இல்லைங்க. தட் சம்டைம்ஸ் அது ஒரு இப்போ ஒபிசிட்டி லைக் எக்ஸாம்பிள் இஸ் ஈக்குவல் இன் போத் இன் எவ்ரி எக்கனாமிக்கல் கிளாஸ். அதுக்கு வந்து பணக்காரன் இதுங்கிறது ஒரு ஏழை பணக்காரங்கிற ஒரு பாகுபாடே கிடையாது. சேம் கோஸ் டு ஈவன் ஐ திங்க் ஃபேட்டி லிவர். ஃபர்கெட் ஆல்கஹால், ஃபர்கெட் ஆல் தோஸ் அதர் திங்ஸ். நீங்க சொல்ற அந்த கேலரிக் எக்ஸஸ், அந்த அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட் அவைலபிலிட்டி. இப்போ நீங்க ஒரு பட்னி சாவுன்றது வந்து தமிழ்நாட்டில் கேட்டு ஐ டோன்ட் திங்க் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் த ரீசென்ட் ஹிஸ்டரி. அதாவது ஸ்டார்வேஷன் ஹஸ் பிகம் சம்திங் அன்லெஸ் ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டா இருக்கிறது வேற. பட் நான் அவைலபிலிட்டிங்கிறது ஐ திங்க் இந்தியா ஹஸ் கிராஸ்ட், அட்லீஸ்ட் தமிழ்நாடு ஹஸ் கிராஸ் தட் ஸ்டேஜ். பட் டு யூ சஜஸ்ட் தட் இன் த ஹோல் thing is just because our genetic predisposition or it's also because of our changing food habits? அதான் genetic predispositionோட பேக்ரவுண்ட், அது வந்து ஃபவுண்டேஷன். அந்த பேக்ரவுண்ட் இப்படி இருந்து அதுக்கு மேல வரக்கூடிய என்வாயர்மெண்ட், அதனாலதான் நம்ம எபிஜெனெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஜெனெட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கு, என்வாயர்மெண்டல் சேஞ்ச் வருது, ரெண்டும் சேர்றது காம்பவுண்டிங் எஃபெக்ட். இருந்த ப்ராப்ளம் இன்னமும் பிரதானமாயிட்டே போகுது. ப்ராப்ளம் பீயிங் liver specialist, I think you will be seeing a lot more in your OPD இல்லையா? So please share your experience, how often it is. இப்ப அதாவது because you are saying நம்ம socio economic statusக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறோம். ரூரல் வெர்சஸ் அர்பன், இல்ல லோவர் socio economic வெர்சஸ் ஹையர் socio economic, கிட்ஸ் வெர்சஸ் அடல்ட். ஏன்னா திஸ் இஸ் திங், நான் பேரியாட்ரிக் சர்ஜனா நாங்க பார்க்கக்கூடிய பாப்புலேஷனை விட யூ see much more அது ப்ராப்ளம்ஸ். What do you see in your OPDs on a day-to-day basis? Day-to-day basisல it's become a very common problem, sir. ஏன் இது காமன் நான் சொல்றேன்னா, ஏர்லியர் வந்துட்டு யூஸ் டு பி டேக்கன் வெரி கேஷுவலி, பட் தீஸ் டேஸ் தே கம் வித் அன் அலாம். ஏன்னா ஏதோ லிவர்ல ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வர, சீரியஸா நினைச்சு வர பாப்புலேஷன் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. ஒரு பாப்புலேஷன் வந்து ரொம்ப கேஷுவலா சும்மா செக் பண்ண போனீங்க, ஏதோ ஃபேட்டி லிவர்னு கொடுத்துட்டாங்க, அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க, அந்த லெவல்ல இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிட்டியும் வேற. அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப யங் கிட்ஸ், ஒரு 8th standard 10th standard பசங்க எதுக்கு அல்ட்ராசவுண்ட் அவங்க பார்த்தாங்கன்னு கூட தெரியாம தே டூ இட், ஆர் தே டூ சம் பிளட் செக்அப் ஃபார் சம் ஸ்கூல் ட்ரிப் ஆர் ஃபீல்ட் ட்ரிப். தே கம் ஃபார் ஃபிட்னஸ். இந்த சம்மர், இந்த வின்டர் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷனுக்கு ரேண்டமா பார்க்கும்போது தான் வருது.
the number of people அதாவது when they are very concerned அப்படிங்கிறது வந்து either they are jaundiced, sometimes even with ஒரு abnormality in the liver function test, bloodல வந்து bloodலையும் தப்பு இருக்கு, ஸ்கேன்லையும் தப்பு இருக்கு, they get really alarmed. But I would say 80% are incident. And நீங்க சொன்ன மாதிரி there is no difference between rural or urban. In fact, sometimes I feel our rural population are even more taken for granted. ஏன்னா we are very strong people when it comes to the food pattern. We are very very carbohydrate rich eating population. On top of it, நீங்க சொல்ற மாதிரி junk and snacking has become super unhealthy. So people keep nibbling something, சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க, சும்மா டைம் கிடைச்சா சாப்பிட்றது, and availability of all this junk calories and everything, it has blurred the line between the rural and the urban situation at least. But on top of it, where we find it a bit alarming is when this disease starts very young. Like, I'm calling it a disease intentionally because this is a problem not about the liver, this is a metabolic problem. So this problem starting at such a young age, ஒரு சின்ன பையன் ஒரு 10 வயசு பொடுசு ஆரம்பிக்குதுன்னா அவன் ஒரு 30 வயசுல அவன் எப்படி இருப்பான், 40 வயசுல எப்படி இருப்பான். நீங்க சொல்ற மாதிரி கொழுகொழுன்னு அழகா இருக்குது குழந்தை அப்படின்ட்டு அவங்க ஹாப்பியா விட்டுருவாங்க. பட் அந்த கொழுகுழு குழந்தை 30 வயசுல டிசீஸ்டு குழந்தையா மாறுங்கிறது they don't anticipate. ஏன்னா why I'm stressing the pediatric population, I'm not a pediatrician, but I'm stressing is school is the area where we really need to focus on nutrition. இப்போ நீங்களே அந்த காப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க. could you describe something about it? அது ஏன் ஆரம்பிச்சீங்க? what was the, there should be a pain point. எதுக்கு பண்ணீங்க? You did large scale with all Sivakarthikeyan coming to Coimbatore and everything, one of the largest programs. But what made you do it? I'm sure it was not for fatty liver. இல்ல இப்ப என்னன்னா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதான் நம்ம இப்ப நீ சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஒல்லியா இருந்தாதான் டாக்டர் தூக்கிட்டு போவோம். சப்பியா இருந்தா அது வெரி ஹாப்பி. அது ஒல்லி, இன்ஃபேக்ட் நான் ஒரு என்னோட சொந்தக்காரங்க சைடுல பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருப்பான், ஆனா பயங்கர ஃபிட்டு, ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா விளையாடுவான். டாக்டரா கூட்டு போவோம், டாக்டர் எப்படியாவது வெயிட் ஏத்தலாமா, ஏன்னா குழந்தையா இருக்கிறப்ப தே வாண்ட் த குழந்தை டு பி சப்பி. ஸோ ஆப்வியஸ்லி சப்பினஸ் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பார்த்தா அது ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட். And science clearly சொல்லுது obese children will eventually become obese adults, most of. True. Very rarely few kids develop பயங்கர motivation, காலேஜ் ரிலீஜ் போய் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சவங்க இருக்காங்க. பட் ஒரு குழந்தையில ஒபிஸா இருந்தாங்கன்னா அவங்க it is going to only become obese as adults. நான் இங்க வந்து அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணோம். ஒரு ஃபியூ ஸ்கூல்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணி நம்ம ஊர்ல ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்கு. இது வந்து நான் பேச 2015 ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணோம். பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணி பார்த்தப்ப அப்ப நம்ம ஊர்ல வந்து சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ஓவர் வெயிட் பத்தி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே கிடையாது, பெருசா ஸ்டாட்டிஸ்டிக். சரி என்னதான் நடக்குது கோயம்புத்தூர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் என்ன அசியூம் பண்றோம், ஓகே இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஹை ஃபீஸ் வாங்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல ஹையா இருக்கும், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, அப்படிதானே அசம்ஷன். ஸோ வி வாண்ட் டு ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் அவர் அசம்ஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு பைலட் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல, பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயுமே ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் ரேட்ஸ் வேர் ஹை, வெரி ஹை. How high was it? அதான் என்ன பண்ணோம், இது இன்னும் பைலட்டா மட்டும் இருக்கக்கூடாது, பெருசா பண்ணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்கூல்ல போய் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ஸ் மெஷர் பண்ணோம். Wow. All 3 categories 10,000. ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாவே பண்ணோம். In Coimbatore 10,000 students. 10,000 students. Wow. Literally we physically measured நம்ம GEM obesity department to அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். இட் வாஸ் ஐ திங்க் 2017 அந்த வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்பதான் இந்த ப்ராஜெக்டே லான்ச் பண்ணோம். காப்ஸ்னு சொல்லி சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி பிரிவென்ஷன் அண்ட் ஸ்கூல்ஸ்னு சிவகார்த்திகேயன் வந்து கோவை விழா டைம்ல லான்ச் பண்ண ஈவெண்ட். அப்ப அதுல நாங்க கண்டுபிடிச்சது ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி ரெண்டையும் சேர்த்தி பார்த்தா 28% of kids in our schools in Coimbatore were either overweight or obese. So almost 1/3 of every kid is either overweight or obese. But முன்னாடி சொன்ன மாதிரி these kids are prone to become overweight or obese. Okay. So more people will join. இவங்க கண்டிப்பா will become. ஸோ அடுத்துல என்ன நிற்கும், 40-50% போய் இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு மாலுக்கு போனாலோ ஒரு கல்யாணத்துக்கு போனாலோ ஒல்லியா இருக்கவங்க தான் கம்மியா இருக்கிறாங்க, குண்டா இருக்கவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா ஒல்லியா இருக்க அப்நார்மல் மாதிரி இப்ப வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. குண்டா இருக்கவங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி, நம்ம இப்ப அப்நார்மல் இல்ல. ஒரு காலகட்டத்துல குண்டா இருக்கவங்க ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணது போய் இன்னைக்கு ஒல்லியா இருக்கவங்க ஷையா அது வந்து ஷையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ த பாயிண்ட் இஸ் ஷைலேன்றது மேட்டர் இல்ல, இந்த ஒபிசிட்டி என்னென்ன ப்ராப்ளம் உண்டாக்க முடியும் அப்படின்றது ஹோல் பாயிண்ட் நம்ம எல்லாருமே மறக்கிறோம். அதனால
அதனாலதான் ஸ்கூல்ஸ்ல போய் முதல்ல இதை டார்கெட் பண்ணுவோம். குழந்தைங்க கிட்டே போய் சொல்லுவோம், யோ இது தப்பு, நீ பெருசாகி நீ புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பல பிரச்சனை வந்துடும், கிட்ஸை டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்கூல் லெவல் ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் தான் இது. ஒன்றும் ஐ மீன் ஐ வாண்ட் டு மேம் மை சில்ட்ரன் ஆர் ஸ்டடிங் இன் ஸ்கூல். இன்னைக்கு ரீசெண்டா ஆனுவல் டே நடந்துச்சு. ஆனுவல் டேவோட பிரைமரி தீமே வாஸ் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்தி லிவிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஒரு பியூட்டிஃபுல் இந்த தீம்ல தான் ஆனுவல் டேவே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ரோஸ்ல வந்து அவங்க ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், சீஃப் கெஸ்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. they are actually serving burgers and sandwiches. So this is the state. நம்ம எல்லாமே இன்னைக்கு பேசணும்ன்றது வந்து ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுது. பட் நோ, இட்ஸ் நாட் a fashion. நீ மேல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு கீழே நீங்க பர்கர் சாப்பிட்டுறது, வாட் இஸ் the whole point of we talking about it? So அதுதான் ஒரு எல்லாத்துக்கும் இப்ப விஷயம் தெரியுது, ஆனா நடைமுறைப்படுத்துறது இல்லையோன்றதான் whole problem. On that regard, I want to ask you also, because you were mentioning about நிறைய ஸ்கேன் பண்றாங்க, ஸ்கேன்ல ரொம்ப நிறைய தெரியுதுன்னு சொல்லிட்டு. பட் வாட் யூ திங்க்? நிறைய பேர் இந்த ஸ்கேன் பண்ணி ஃபேட்டி லிவர்னு பார்த்தோன்னே சில ஜென்ரல் டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, அது ஒன்றும் இல்லை போங்க அப்படின்றாங்க. பட் வாட் ஷுட் சம்படி டூ? ஏன்னா இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளமா நான் பாக்குறேன். பட் வாட் டு யூ திங்க் தே ஷுட் டூ நெக்ஸ்ட்? இந்த ஒரு ரிப்போர்ட்ல ஃபேட்டி லிவர் வருது, என்ன பண்ணணும்? Be it a child or be it an adult, அவங்க ஃபேட்டி லிவர்னு ஃபார் வாட் எவர் ரீசன் அல்ட்ராசவுண்ட் பண்ணி தெரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் ஐடியலி பி to do a simple blood test, which is to calculate a score called FIB-4 score. Sorry, repeat that. FIB-4 score. FIB-4 score. Okay. இதை ஏன் நான் சொல்றேன்னா சார், இந்த LFT இது நான் வந்து ஒரு நார்மல் அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டு ஒரு LFTயும் பண்ணிட்டு எனக்கு ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர் இருந்துச்சு, பிளட் ரிப்போர்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்கு, இதை ரெண்டையும் பார்த்துட்டா நான் நார்மல்னு எடுத்துக்கிறது. This happens even with physicians. This happens with gynecologists. This happens with most of the people. They take it for granted a normal LFT and a normal ultrasound is a normal liver. No. There is a line where you need to take age, gender, unga platelet count with your LFT. இது எல்லாம் போடுற ஒரு காம்போசிட் ஸ்கோர் தான் இந்த FIB-4 ஸ்கோர். இந்த FIB-4 ஸ்கோர் வந்து இது அவங்களே பண்ணிக்க முடியுமா இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் தான்? ஒண்ணுமே இல்லைங்க. You can open, anybody can open a phone, put the values whatever you have, put the liver enzymes value, basically is available. நீங்க FIB-4 ஸ்கோர் நீங்க யார் ஃபோன் வேணா ஓபன் பண்ணி இப்போ வேணா பாருங்க. put your recent reports whichever you have, போட்டா உங்களுக்கு அந்த ஸ்கோர் வந்துரும். when you are above the cutoff you are at risk, when you are below the cutoff you are healthy. இதை ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வரேன்னா, நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் ஏஜ் அப்ராப்ரியேட். இப்போ உங்களோட ஃபிட்னஸ் இப்போ நீங்க ஈஸியா ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட முடியும். லைக் சே உங்க 20 years from now your fitness level changes, you might be even fit then. But அந்த ஏஜ் அப்ராப்ரியேஷன் அதே மாதிரி மற்ற எஃபெக்ட்ஸ் ஆஃப் த லிவர் ஹேஸ் டு பி புட் இன் டு தட் ஈக்குவேஷன். அதை பண்ணாம we cannot say it is normal. இது ஏன் சொல்றேன்னா, this is easily available, there's no cost. same LFT. So you mean to say liver function test? Liver function test with the platelet count and your age and the gender. Job is done. And the albumin also sometimes is there. So இது ஃபேட்டி லிவர் இருக்கவங்க மட்டும் தான் பண்ணணுமா இல்ல எல்லாரும் பண்ணலாமா? This should be part of every master health checkup, every blood checkups which you routinely do. If the lab or the hospital doesn't calculate, it's different. But at least we as a ஒரு health conscious individual we should check. இந்த FIB-4 score is the easiest. இத பத்தி எந்த டாக்டருமே ஏன் பேசுறது இல்ல? ஏன் இது ரூட்டினா நடக்க மாட்டேங்குது? It is free of cost. நீங்க இப்போ ஃபோன் எடுத்து நீங்க பண்ண முடியும்ங்கிறது it's become free of cost. Imagine this is a fancy test or something like என்ன சொல்றது, there are costly tests. நான் உங்ககிட்ட அன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி ELF னு ஒரு டெஸ்ட் இருக்கு, லிவர் ஃபைப்ரோசிஸ் பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்டெண்டட் இது இருக்கு, ஃபைப்ரோமீட்டர். These are all patented tests by different companies and things. These cost way up to 5,000 to 7,000 rupees. நீங்க இப்போ ஒரு எலாஸ்டோகிராஃபியே ஒரு டெஸ்டா எடுத்தா, which is a scan, which is a modified scan where you find the stiffness of the liver. லிவர் வந்து எவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு. ஃபேட்டி லிவர்ல வந்து ஃபைப்ரோசிஸ்ங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ். எவ்ரிபடி நோஸ். ஏன் இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, the test which we select for these patients are very very variable. இப்போ ஆஸ் அ ஃபிசிஷியன் நாங்க வந்து 3 கேட்டகரியா தான் ஒரு பாப்புலேஷனை பார்ப்போம். Patient randomly coming in with no symptoms, incidental diagnosis. FIB-4 score is more than enough as a screening tool with no extra rupee cost involved in the whole equation. Same patient is also a diabetic. My antenna is a little bit up. I'm little more concerned. He's already metabolically unhealthy. He's a diabetic. So in that patient, a fatty liver, I'll be even more cautious. அவங்களுக்கு நாங்க சொல்றது
உங்க FIB-4 ஸ்கோர் வந்து ஸ்லைட்டா ஹையா இருக்கு, பட் உங்களோட அல்ட்ராசவுண்ட் வச்சு மட்டும் நாங்க சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குற கிரேட் 1 கிரேட் 2 வச்சு சொல்ல முடியாது. ஐ வுட் லைக் டு டூ அ டெஸ்ட் கால் ஃபைப்ரோஸ்கேன். ஃபைப்ரோஸ்கேன் நான் எப்படி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, ஃபேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் எவ்வளோ இருக்கு உங்க லிவருக்குள்ள. இமேஜின் ஒரு கட் ஆஃப் 250, உங்க எவ்வளோ இருக்கு அந்த ஸ்கோர், அது வந்து நம்ம ஸ்கேன்லயே தெரியுங்க. ரெண்டாவது, ஃபேட் மட்டும் இதுல பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஃபேட் இஸ் அ டெபாசிஷன், பட் அந்த ஃபேட் என்ன பண்ணுது? லிவர்ல இருக்கிற அந்த ஃபேட் இஸ் நாட் சிட்டிங் சைலண்ட். நம்ம பேங்க் டெபாசிட் மாதிரி இட் கீப்ஸ் மல்டிப்ளையிங் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா இட் கெட்ஸ் டேமேஜ்ட். அதை சுற்றி நிறைய புண் ஆயிட்டு இருக்கு, தழும்பு ஆயிட்டு இருக்கு. தட்ஸ் ஃபைப்ரோசிஸ். இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரியான ஒரு செகண்ட் கேட்டகரி பேஷண்ட்டுக்கு we have to do ஃபைப்ரோஸ்கேன் மாதிரி. If that is also a problem, then we'll have to keep him on even more stricter follow up and control. ஏன்னா it's not about diabetes management. This is not about just fatty liver treatment. We are literally going to save that patient from a cirrhosis or a transplant or even sometimes a malignancy. That is where we are looking. Because as you're talking about this fibroscan and fibrosis, I want to share this experience or this study. I think you should be aware. Now, over 10 years முன்னாடி, the bariatric surgery that the patients பண்றவங்க எல்லாத்துக்குமே to understand the degree of problem in the liver, irrespective of whether they had a problem or not, we took a biopsy. டூரிங் சர்ஜரி எல்லாத்துக்குமே பயாப்சி எடுத்து ஃபேட் எவ்வளோ இருக்கு, இந்த ஃபைப்ரோசிஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எந்த சிம்டமே இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்சல்யூட்லி நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் தேவர் ஒபீஸ், தேர் கமிங் ஃபார் பேரியாட்ரிக் சர்ஜரி, நார்மலா இருந்தாங்க. நாம ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டடி என்னதான் இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டோஸ், அதாவது கம்ப்ளீட் ஃபேட் டெபோசிஷன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபைப்ரோசிஸ் இருந்துச்சு. பட் திஸ் இஸ் பெயின்ஃபுல், திஸ் இஸ் இன்வேசிவ், லிவர்ல பயாப்சி போட்டு எடுக்கிறதுன்றது நாட் பாசிபிள். அப்படி இவ்வளவு பேருக்கு இருக்க முடியுன்றப்ப ப்ராக்டிகலி இப்போ வாட் இஸ் யுவர் the advice? Of course, basic, as you say, the basic blood test and the scoring should be good enough. But when will you do a fibroscan or when will you do this ELF kind of a test? இந்த ஃபைப்ரோஸ் யாருக்கு பண்ணும், ஏன் பண்ணும்? ஏன்னா இது இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் நான் இப்போ பயாப்சி பண்ணி நான் பார்க்கலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தே கூட ப்ராக்ரஸ்ட் ஆன் டு பிகம் சிரோட்டிக்ஸ். சிலர் சிரோட்டிக்கா கூட இருந்தாங்க, கம்ப்ளீட் லிவர் சுருங்கி, ஆனா சரி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையானோ குரூப் இருந்தாங்க. அப்ப என்னதான் பண்றது அட் அன் OPD level, because it's a serious issueன்றது we are now talking about it. True. But no doctor is also much வெளியில வந்து பேசுறதும் கிடையாது. அப்ப as a liver specialist, when should be done, what should be done? இதோட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்துட்டு as a population நீங்க எடுத்துட்டீங்கன்னா this problem is hugeங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே புரியணும். India is the diabetic capital of the world declared. So that itself shows we are metabolically unhealthy population. இந்த unhealthy populationல who are at maximum risk அப்படின்னு பார்த்துட்டா will come back to the basics. இந்த fatty liver ஓட at risk பார்த்தீங்கனாலுமே same comes back to the metabolic syndrome ஓட definitionல தான் வரும். People who are overweight, who have high BMI, who have a higher waist hip ratio, who have a higher triglyceride level, who have a higher CRP level, who had a higher uric acid levels. இது எல்லாமே நம்ம லிவர் பத்தியே பேசல சார். பட் ஆக்சுவலா ஆல் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மெட்டபாலிக் சிண்ட்ரோம். கரெக்ட். இந்த ஃபேக்டரை நம்ம புரிஞ்சுட்டா we are not looking at obesity, we are not looking at குண்டு only, we are not looking at anything. But what happened earlier was the word நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்றத நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லி பழகிட்டோம். ஸோ குடிக்காதவன் நல்லவன், குடிச்சவன்லாம் கெட்டவன் லிவரை பொறுத்த வரைக்கும். பட் தட் கன்செப்ட் இஸ் நவ் சேஞ்சிங். We have started across the world. Any society of liver has started saying this is metabolic dysfunction associated liver disease, MASLD or MAFLD. The name is changed. Name is officially changed. So now alcoholics and non-alcoholics are equal if they have a problem. Correct. இவன் நல்லவனும் கிடையாது, அவன் கெட்டவனும் கிடையாது. ஸோ குடிக்கிறையோ குடிக்கலையோ ஃபேட்டி லிவர் இருந்தா உனக்கு பிரச்சனை இருக்கு, யூ ஆர் மெட்டபாலிக்லி அன்ஹெல்தி அண்ட் யூ ஆர் நாட் லேபிளிங் எனி பர்சன் ஆஸ் நான்-ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். That word is, he was a nice guy. He was a nice guy. இவன் கெட்டவன் அப்படிங்கிற அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ். பட் when it comes to this situation, at least this should give a equal alarm to every population. நீங்க சொன்ன மாதிரி இதுல where we need to pay even more attention நம்ம பார்த்துட்டா, people are already diabetic, people who already have higher BMIs in the format of obese, grade 2, grade 3 obesity, super obesity, morbid obesity, people who have other issues. நீங்க சொன்ன மாதிரி
தே மைட் ஹேவ் ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, ஒரு கொரட்டையே ஒரு சிம்டமா இருக்கலாம், ஒரு தே மைட் ஹேவ் வெரி ஒரு போஸ்ட்பிராண்டியல் ட்ரௌசினஸ், ஃபெட்டீக். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, த ஏர்லி சைன்ஸ் ஆஃப் NAFLD ஆர் ஏசிம்டமேட்டிக். நிறைய பேர் வந்து எனக்கு இங்க பயங்கர வலி இருக்கு டாக்டர், எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. Despite the size of the liver, whichever capsule stretching இருந்தாலுமே very unlikely chance they are going to develop pain. It's not ஒரு inflammation which is happening very early. So the size of the liver உங்களுக்கு பெருசா சிம்டம்ஸே இருக்காது. எக்ஸாக்ட்லி. நான் இதை சுத்தி அடிச்சு சொல்றதுக்கான ரீசனே நீங்க கேட்ட சிம்பிள் கொஸ்டினுக்கு, NAFLD மெட்டபாலிக் லிவர் டிசீஸுக்கு உங்களுக்கு சிம்டமே இருக்காது. The only symptom which I have always noted or even in scientific literature is fatigue. Okay. அன்எக்ஸ்பிளைன்டு ஃபெட்டிக். அதாவது சாப்பிட்டாலும் டயர்டா இருக்கும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம டயர்டா இருக்கிற ஒரு பாப்புலேஷன். லிட்ரலி மீன்ஸ் யூ ஆர் மெட்டபாலிக்லி அன்ஹெல்தி. யுவர் பாடி டசன்ட் லைக் யூ ஆஃபன் சே ஆர் எனி ஃபுட் இஸ் அ ஃபியூவல். நீங்க சொல்ற மாதிரி you eat whatever you want, you eat in Anandas, you eat in Annapurna, you eat at home. Eventually you're not fit in the sense metabolically fit. You will land up in metabolic dysfunction, and fatty liver is just ஒரு manifestation of a இல்ல. பட் நீ ஃபெட்டிக்னு சொன்னா what comes to my mind is in the obesity clinicல I see a lot of patients who actually come அங்க because they are obese, they are usually the point of blame. இந்த குண்டா இருந்தாலே எல்லாரும் ஃபிங்கர் அவங்க மேல திருப்பிடுவாங்க. அவங்க வந்து எனக்கு டயர்டா இருக்கு, நான் சரியா தூங்கல அப்படின்னு சொன்னாலே, ஆமா சார் சும்மா இப்படியே வெட்டியா உட்காந்து சார் வெயிட்ட போட்டிருக்கான், நல்ல காலங்காத்தால பாத்தீங்கன்னா லேசியா உட்காந்துருக்கான். பட் so many times that laziness, as you say, probably இந்த fatigability liver problem உள்ள இருக்கு, அதனால இவங்க ஃபெட்டிகா இருக்கலாம். இவங்க எல்லாம் அவன் சோம்பேறித்தனத்துல வெயிட்ட போட்டான்னு ஆப்போசிட்டா நினைக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லீப் ஆப்னியா இருக்கும், நைட் ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே இருக்காது, ஒழுங்கா படுத்திருக்க மாட்டாங்க, உட்காந்த மாதிரி தூங்குவாங்க, எந்திரிக்கிறப்ப பயங்கர டயர்டா இருப்பாங்க. ஸோ டே டைம்ல they'll be drowsy. இப்படி தூங்கி தான் weight ஏறான்னு சொல்லிட்டு the blame actually comes to them. So maybe I think in all these obese people, when they say they're tired, I think they need to be looking into the liver. But as you say, நீ diabetic ஒரு ரீசனா சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு எத்தனையோ diabetic clinics இருக்கு. பார்த்தா ஃபைல திறந்தா ஐ செக் பண்றாங்க, நர்வ் செக் பண்றாங்க, கிட்னி செக் பண்றோம், இது எல்லாம் செக் பண்ணி HbA1c பாக்குறோம். பட் எந்த நான் diabetic, even the biggest of the diabetic centersலுமே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செக் பண்றதுலயோ இல்ல லிவர் ஃபைப்ரோசிஸ் செக் பண்றதுலயோ பண்றதே கிடையாது. ஏன் ஈவன் டயபெட்டாலஜிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ் கூட எல்லா ஆர்கனையும் பாக்குறவங்க ஏன் லிவரை பாக்குறதே இல்லை? why do you think? அவங்க எண்ட் ஆர்கன் டேமேஜா இது இன்னும் அவ்வளோ சீரியஸா எடுக்கல சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் இருக்கும்னு சொல்ற பாப்புலேஷன் இருக்கு அமங் டாக்டர்ஸ். அதெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, சுகர் இருந்தா அது ஃபேட்டி லிவர் அங்க இருக்கும். தே டேக் இட் ஃபார் கிராண்டட். பட் இப்போ ஒரு இதே பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் இருக்கும்னு சொல்லி பார்த்தா பேஷண்ட் காட் அலார்ம்டு. அடுத்த நாள் ECG எடுத்து எக்கோ எடுத்து இருக்கிற ஆன்ஜியோ வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் இல்லை டாக்டர் அப்படின்னு வந்து நிற்பாங்க. உங்களுக்கே தெரியும், நெஞ்செரிச்சல்னு போய் எத்தனை பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோவும் எக்கோவும் TMT பண்ற பாப்புலேஷன் தான் நம்ம ஊர். ஹார்ட்னா ஒரு பயம். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி உனக்குன்னு வந்தா தக்காளி சட்னி, எனக்குன்னு வந்தா ரத்தமாங்கிற மாதிரி தான் சம்டைம்ஸ் தே டேக் இட் ஃபார் கிராண்டட். பட் ஒரு காரணம், அதுலயும் ஒரு மீனிங் இருக்கலாம். லிவர் இஸ் அ ரீஜெனரேட்டிவ் ஆர்கன். எவ்வளவு அடிச்சாலும் அந்த லிவர் தாங்குவான். பட் ஹார்ட் அப்படி கிடையாது. அது ஒரு லைன் இருக்குங்க சார். பட் இவென்ச்சுவலா இட் இஸ் நாட் கோயிங் டு வித்ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம். பட் அட்லீஸ்ட் இட் நம்ம ஒரு ஒரு ஜாண்டிஸாவோ ஒரு மஞ்சக்காமலையோ வரக்கு முன்னாடி இட் ஜஸ்ட் கீப்ஸ் குவைட் அண்ட் ஜஸ்ட் ஷோஸ் ஐ எம் டயர்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃபெட்டிக். இல்ல ப்ராப்ளம் அதை நான் கொஞ்சம் அக்ரியும் பண்ண மாட்டேன். ஏன் கேட்கிறேன்னா, லிவர் அடிச்சா தாங்குதுன்னு சொல்றோம்ல. இன்ஃபேக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆன் மை பிராக்டிஸ் as a surgical gastroenterologist or interacting with the liver transplant team, லிவர் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் போயும் சேர மாட்டாங்க, ஆனா வாழ்றதும் கஷ்டமா இருக்கு. they keep suffering for a long. இப்ப ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா பொட்டுன்னு போயிடலாம். you just actually, I mean, டாக்டரா நான் சயின்டிஃபிக்கா சொல்றது தப்பு, பொட்டுன்னு போயிடும். it is a silent death. but liver problem keeps on and on. அதாவது கீழே ஒரு ஆசிட் விழுந்து தழும்பான கையில பாத்தீங்கன்னா புண்ணாய் போய், அதாவது நம்ம ஏதாவது it's going to live a miserable life for a long time. அதை யாரும் ரியலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் ப்ராப்ளி ஹார்ட்னா இருக்கக்கூடிய பயம் யாருக்கும் லிவர் இல்லையோ. ஆக்சுவலி லிவர் சஃபரிங் பேஷண்ட்ஸ் ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா ரியலி ஆட்டு கூட ஓகேடா, அந்த லிவர் காப்பாத்திக்கோங்கடான்னு இருக்கும் நினைக்கிறேன். லிவர் as a matter of fact, பேஷண்ட்ஸ் வந்து நீங்க ஜாண்டிஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் இருக்குன்னு சொன்னா கூட sometimes they show good signs of recovery. அந்த ரெக்கவர் ஆனதை வச்சுட்டு they get really over happy and அது they take it for granted and again they sometimes start drinking. Group of alcoholics எல்லாம், that is when they get really bad. They don't realize it's an organ failure. ஒரு உறுப்பு செத்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி
ஹார்ட்டுங்கிறது உடனடி சாவு, லிவருங்கிறது ஸ்லோ டெத். இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனாவே லிவரோட ஹெல்த்தை ஈவன் மோர் ப்ரோஆக்டிவா நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. திஸ் ஸ்லோ டெத்துங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்ட் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் 1.5% per yearல க்ரோ ஆயிட்டு 10% க்ரோ ஆனா இட்ஸ் 100% growth. தட்ஸ் ஹவ் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ். பட் இந்த கம்பவுண்டிங் வந்துட்டு பீப்புள் டோன்ட், ரெகுலர் சொசைட்டில தே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. 5 வருஷம் முன்னாடி, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேட்டி லிவர் இருந்துச்சு டாக்டர்னு பெருமையா சொல்லுவாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்மளும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னா வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஆஸ் அ பேரியாட்ரிக் சர்ஜன், when do you suggest of any metabolically unhealthy patient, be it fatty liver disease or any other disease, when do you suggest people to take things very seriously beyond regular walking, exercise, diet? We will go back to the diet, exercise, walking part, but when do you say enough is enough, this is a serious problem? When do you say that, and when do you say this is time for surgery? சர்ஜரின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஒபிசிட்டின்ற ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா ஊர்ல என்ன நிறைய பண்றோம்னா, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்ன மாதிரி 1 out of 3 or probably even more than that would be overweight or obese. ஆனா நம்ம எல்லாரும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லா இருக்கேன். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் மித் தட் பீப்புள் ஹேவ் டு டேக். அதாவது சுகர் மாதிரி தான். இப்போ சுகர் ஒருத்தருக்கு இப்போ லெட்ஸ் சே எனக்கு இப்போ நான் ஒரு சுகர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் பிளட்ல இருக்கு அப்படின்னா நான் இப்போ நல்லா தான் இருப்பேன், நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு ட்ரீட் மை டயபிட்டிஸ் சொல்ல முடியாது இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இப்படியே போச்சுன்னா அது ஒன்னொன்னா சாத்தி எடுத்துரும். ஸோ லைக் வைஸ் பீயிங் ஒபீஸ் இஸ் நாட் நார்மல். இஃப் நம்ம நார்மல்ல நினைச்சுக்கிறனால அது நார்மல் கிடையாது. நிறைய பேர் கேட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் எல்லாம் படியேற முடியுங்க, நல்லா ஓட முடியுங்க, நான் ரெகுலரா விளையாடுறேங்க, நான் ஸ்விம்மிங் போறேங்க. ஐ மீன் பீப்புள் கீப் குறைக்க ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கேட்டோம்னா இதுதான் தி ஸ்டார்ட். ஸோ அதாவது தே சப்ஸ்டான்ஷியேட்டிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். பட் ஃபர்ஸ்ட் புரிய வேண்டியது பீயிங் ஒபீஸ் whether you like it or not. அழகு சார்ந்ததுக்கே இல்ல, மிரரை சார்ந்து உன் பேண்ட் பத்துதா பத்துலையா தொப்பை வெளியில பிதுக்கிட்டு இருக்க does not matter. Being obese is a problem என்றது first we have to realize. The second aspect is walking பண்றது எக்ஸசைஸ் நினைச்சுக்கிறது. Walking is not exercise. Walking is walking. Right. Exercise means we'll have to go and exercise. Right. So what is exercise? Exercise na literally going and doing strengthening or weight training exercises using body weights or using artificial weights. And second part of exercise will isometric, the stretching, jumping, in the mariana flexibility or stretching regarding exercises. Walking will be part of cardio. அதுவும் வாக்கிங் வந்து ஃபாஸ்டா பண்ணணும். நம்மளோட ஹார்ட் ரேட்ட ஒரு 70% மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம், அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 120 130க்கு மேல நம்ம ஹார்ட் பீட் ஏறது அளவுக்கு வாக்கிங் பண்ணாது. பவர் வாக்கிங் சொல்லலாம், பிரிஸ்க் வாக்கிங் சொல்லலாம், ஸ்பீட் வாக்கிங் சொல்லலாம். இந்த மாதிரி வாக்கிங் இருந்தா, இந்த ரேஸ் கோர்ஸ்ல சாயந்தரமா 4 ஃப்ரெண்ட்ஸ் போன் பேசிட்டு நான் 2 kilometers போயிட்டு வந்தேன், 5 kilometers போயிட்டு வந்தேன், எங்க ஊர்ல கோயில் இருக்கு சார் அதை சுத்தி நடந்து வந்தால வாக்கிங்ல அது ரிலாக்ஸேஷன். இட் இஸ் நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் அதவே எக்ஸசைஸ் கம்பேர் பண்ணி எக்ஸசைஸ் பண்றீங்களா வாக்கிங்னு சொல்ற பதில் இருக்கவே கூடாது. நான் பேஷண்ட் கேட்பேன், எக்ஸசைஸ் பண்றீங்களா வாக்கிங் பண்றேன்னு, நான் எக்ஸசைஸ் பண்றீங்களான்னு கேட்டேன், வாக்கிங் பத்தி கேட்கல. வாக்கிங் குட், அது விட்டுருங்க. சோ ஐ திங்க் அந்த ரியலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெண்டாவது டயட் பேட்டர்ன் எக்ஸசைஸ் மீறியுமே, ஏன்னா எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல டயட்டிஷியன்ஸ் ஆன்லைன் இன்னைக்கு தான் சோஷியல் மீடியால வீடியோஸ் இருந்துகிட்டே இருக்கு. இதை 6 வீக்ஸ்ல எப்படி வெயிட்டை குறைக்கணும், 10 டேஸ்ல எப்படி வெயிட்டை குறைக்கணும், ஒரு கைடட் ப்ரோக்ராமை தாண்டியும் கைடட் எக்ஸசைஸ் தாண்டி ஒரு நாள் வெயிட்டை குறைக்க வைக்க முடியல அப்படின்னா தட் இஸ் when we consider bariatric surgery. ஏன்னா திருப்பி என்ன, நம்ம டார்கெட் இஸ் வெயிட் லாஸ். either you achieve, if you don't achieve, say that you have not able to achieve, specialists like us will come and help them. ஏன்னா end of the day weight reduction கிடைக்காம இந்த எந்த மெட்டபாலிக் டிசீஸ் இம்ப்ரூவ் ஆ போறது கிடையாது, இன்க்ளூடிங் ஃபேட்டி லிவர். அண்ட் இன் தட் சென்ஸ் நாங்க பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்னல அந்த ஸ்டடியில 90% had steatosis, 30% had fibrosis, and 97% of patients had complete reversal of all degrees of fatty liver disease. I think you should explain all this. அதாவது என்னன்னா, இப்ப நமக்கு அந்த லிவர் டிசீஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சொன்னா, நிறைய பேர் ஃபேட்னா ஃபேட்டினஸ் மட்டும் கிடையாது, ஃபேட் ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆகும், ஃபேட் டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லிவர் செல் என்லார்ஜ் ஆகும், லிவர் செல் என்லார்ஜ் ஆகி டேமேஜ் ஆகும், சோ இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன் ஆனா என்ன ஆகும், அதாவது வீக்கம். வீக்கமோட அடுத்த ஸ்டேஜ் தழும்பாகுது. இப்ப கையில புண்ணாகுது, புண்ணானதுக்கு அப்புறம் வீக்கம் வரும், வீக்கம் வரும், தழும்பு வரும். இதேதான் லிவர்ல நடக்கும். இப்ப இந்த ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜ் தான் 1 2 3 4னு
லாஸ்ட் ஸ்டேஜ்ல போய் நிற்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ் தான் சிரோசிஸ்னு சொல்றது, லிவரே சுருங்கிடுறது, இந்த ரத்த வாந்தி எடுக்கிறது எக்ஸெட்ரா கம்ஸ் இன் தேர். இதுல நாங்க என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, இந்த மாதிரி இந்த ஃபேட்டினஸோ இன்ஃப்ளமேஷனோ ஃபைப்ரோசிஸோ, அதாவது நான் கிரேட் 1-2 பத்தி மட்டும் பேசுறேன். நீங்க சொல்றது எனக்கு ஒபிசிட்டிக்காக பண்ண பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு நீங்க பயாப்சி எடுத்திருக்கீங்க சர்ஜரிக்கு முன்னாடி அவங்களுக்கு லிவர் வந்து டெஸ்ட்ல எல்லாம் நார்மலா இருந்திருக்கு, assume that கரெக்ட், ஸ்கேன்லாம் நல்லா இருந்திருக்கு, பிளட் டெஸ்ட் நல்லா இருந்திருக்கு, அவங்களுக்கு நீங்க பயாப்சி எடுக்கிறீங்க, அதுல இது எல்லா சேஞ்சஸும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். அது ஒரு 6 மாசம் கழிச்சு, after they have lost all their weight, we repeated the biopsy as a part of, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வேர்ல்ட்லயே அப்ப இல்ல. எல்லாரும் வெயிட் ரெடியூஸ் ஆனா நல்லா ஆகும், வெயிட் ரெடியூஸ் நல்லா, பட் எது நல்லா ஆகும், எவ்வளவு நல்லா ஆகும்ன்றது we had no document at all at that point. நான் இது பேச 2014 ல. கரெக்ட், 10 years ago. இப்ப of course நமக்கு நிறைய ஃபைப்ரோ ஸ்கேன்ஸ் வந்துருச்சு, நிறைய மெத்தடாலஜிஸ் வந்துருச்சு. கம்பேர் பண்ணி பார்த்தப்ப 97, அதாவது இந்த கிரேட் 1 கிரேட் அந்த தழும்பான பேஷண்ட்ஸ் கூட ரிவர்ஸ்ட் பேக். அப்பதான் then we realize, wow, நாம வேற எதுக்கு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம், but we are giving them multiple other benefits, which first of all அவங்களுக்கு ப்ராப்ளமாவே இல்ல to start off with, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, but we reversed. இப்போ அந்த பேஷண்ட்ஸ் நம்ம பண்ணாம விட்டுருந்தா, நான் 10 years பத்தி பேசுறேன், they could have got into cirrhosis or probably they could even died, but they are today living an absolutely normal life as a normal patient. So basically நீங்க அந்த 6 monthsல weight loss வந்தது, it is not just weight loss, but it's gain in the form of a liver gain and things like that. You're literally giving back their normal liver. That's what actually happens. Lose to win அப்படினு இல்ல. Correct. You lose weight to win in many other things. Correct. Beyond heart, beyond anything. That's Absolutely. true. And sometimes நீங்க இத சொன்னதனால, I'm sure you would have even found the patients who would have stopped medications for their diabetes, hypertension or what. Obviously. இதெல்லாம் நீங்க, is it just because of weight loss, or it's something else when it comes to anything, be it any form of weight loss? அத இப்ப நம்ம of course see, as you know, நான் முன்னாடி பேசின மாதிரி metabolic diseases அப்படினு சொன்னாலே it is a spectrum. Correct. Metabolic disease என்னது? obesity, diabetes, hypertension, cholesterol. Correct. இந்த நாலுல ஏதாச்சும் ரெண்டு இருந்தா we call it metabolic syndrome. இதுல அடிஷனல் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்டெண்டட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது அந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறது, ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்றது, பிரீதிங் இஷ்யூஸ், லேடிஸ்ல பிசிஓடின்னு சொல்றது, இன்ஃபர்டிலிட்டி. இது எல்லாத்துக்குமான பிரைமரி ஸ்டார்டிங் பாயிண்ட் முதல்ல நம்ம பேசின மாதிரி அந்த ஃபேட் உடம்புல இருக்கிறது, அதாவது எக்ஸஸ் ஃபேட். முன்னாடி சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கலா நமக்கு நிறைய ஃபேட் இருக்கு, ஓவர் டைம் ஃபுட் அபண்டன்ஸ்னால அந்த ஃபேட்டும் அதிகமாயிடுது. ஃபேட் ஒரு பாயிண்ட்டுக்கு மீறி அதிகமாகிறப்ப இட் கெட்ஸ் இன்டு இன்ஃப்ளமேஷன் ஆர் வீக்கம். இந்த இன்ஃப்ளமேஷன் ஆறனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலின் ஆடிக்குவேட்டா வேலை செய்யாது. சோ இன்சுலின் உடம்புல ஹையா காட்டும். இதுதான் இத்தனை பிரச்சனைக்குமான ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் போனாலும் மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, ஏன்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கிற டேப்லெட். நீங்க அஃப்கோர்ஸ் மெடிக்கல் நிறையவே எங்களை யூஸ் பண்ணுவீங்க. பிசிஓடிக்கு போனீங்கன்னா அது டயபெட்டிக் டிசீஸே கிடையாது, ஆனா வந்து அது கைனகாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்ஃபார்மின் கொண்டு போய் கொடுப்பாங்க. கோர்ஸ் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ல கூட மெட்ஃபார்மினுக்கு ஒரு ரோல் இன் சம் ஸ்டடீஸ். எஸ். சோ இது எல்லாமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது. பேரியாட்ரிக்ஸ்ல என்னாச்சு? வெயிட் ரிடக்ஷன் ஆச்சு. வெயிட் ரிடக்ஷன்ல என்னாச்சு? ஃபேட் ரிடக்ஷன் ஆச்சு. ஃபேட் ரெடியூஸ் ஆறப்ப இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிச்சு. இந்த எல்லா 7 டிசீஸும் நவ கெட்ஸ் கரெக்டட். சோ யூ டு ஒன் ப்ராப்ளம் and I think we can correct all the 7 diseases. But of course the bariatric surgery, although as a surgeon I would say it is not the first resort, it's the last resort. But where என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு மெடிகேஷன்ஸ்ல கூட to my understanding there are a lot of new medications coming in to treat metabolic diseases, fatty liver disease. So how successful are they? Do you really think that has a big role to play in the now or maybe into the future? Medications for fatty liver or any metabolic liver disease or even metabolic disease நம்மளுக்கு வந்து ஃபுல் ப்ரூஃப் ட்ரக்ஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா why I say this, நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணலாம், இட் ரெடியூசஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பட் டு வி நோ த எண்ட் பாயிண்ட்? இப்போ நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு எடுத்துட்டா பேஷண்ட் எப்பவுமே கேட்பாங்க, இது எத்தனை வருஷம் எடுக்கணும் டாக்டர், லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னா பேசிக்காக இட் மீன்ஸ் யூஆர் நாட் கியூரிங் எனி திங். வி ஆர் டாக்டர்ஸ், பட் டு வி ரியலி கியூர் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ்ன்னு கேட்டால் ஈவன் ஆஸ் அ ஃபிசிஷியன் ஐட் சே நோ. வி கண்ட்ரோல். I always say this to the patients. நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாங்க. when it gets really better we'll take the medicines off, we'll see how it goes. But if they ask me the word cure, that is when I get stuck. That's how the constraint of science has been. இப்போ நீங்க ட்ரக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், லைக் மெட்ஃபார்மின் எடுத்துக்கலாம். there are newer drugs in the saroglitazar. These are all drugs which are in the market for the last 10 years. But இப்போ they have got an approval as an extended window where you can be using it in the liver disease. இதெல்லாம் regularly used by diabetologists for the last 10 years, for even longer.
நீங்க இப்ப ரீசெண்டா வந்த ஒசம்பிக், GLP-1 analogs, all that glorify weight loss, they glorify the results, but do we have an end point? And the big question, what happens after we stop it? In the big question marks are still looming around the drug space, medicine space. Adavandhu we have to give some drugs when the situation is really beyond certain point. Idha yen na solla varena, we try to save patients to avoid getting into complications. Progress ஆகாம இருக்கிறதுக்கு these drugs are really helpful and needed. இதை எடுக்காம விட்டா definitely we are landing up in bigger troubles. So நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே should not be இது nothing has happened over last 1 month or 1 year. Everything has happened over a period of time. இவ்வளோ நாள்ல வந்த பிரச்சனை ஒரு நாள்ல போகாது. Same goes to even the metabolic health. These diseases sometimes require therapy for a year or two. And these drugs are also not foolproof. 100% இது improve ஆயிரும்ன்றதுக்கு there is you no are proof. saying the medications are only to prevent further complications. Correct. It is not going to reverse back to normalcy. It may reverse back to normalcy. That is where we are looking at. ஏன்னா this fatty liver disease per se, whatever recent literature are mentioning, they have a memory inside it. The metabolic diseases have a memory inside it and they go back. இப்போ பெண்டுலம் இந்த சைடு ஸ்விங் ஆனா திருப்பி இதே நிலைமைக்கு போற மாதிரி. There are many patients we treat, they get better, they come back after 2 years to a point where எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே நிலைமையில வந்து நிக்கிறாங்க. But they continue to walk, they continue to do everything. நீங்க சொன்ன மாதிரி it might be genetic, it might be immunological. Once that thing is set in, நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, people who have tried weight loss diets, paleo diet, all those diets, இது ஒரு யோயோ phenomenon மாதிரி. They start something, but when they gain back, 10 கிலோ இழைச்சிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஏறி வச்சிருப்பாங்க. ஸோ there is some kind of ஒரு set point hypothesis சொல்ற மாதிரி. They come back to the same point where they started. The pharmacological therapy இப்போ நாங்க மெடிசின்ஸா கொடுக்கறது வந்து initially what was 3 months, 6 months, all the recent studies have gone to years. நீங்க சாரோக்லிட்டிசர் எடுத்தீங்கன்னா 1 year follow up study, 2 year follow up study. GLP-1 அனலாக்ல லாங் டர்ம் டேட்டா இன்னும் வரவே இல்லை. Be it IV or இது orally availability. So these are all drugs to control certain things. These are not drugs to cure. First this has to be changed. What has to be driven is நீங்க சொன்ன மாதிரி lifestyle changes and things like that. That is the main core and anchor. Unless that is corrected, நான் மிட்நைட்ல ஸ்விக்கியில பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன்ட்டு அடம் பிடிக்கிறவனுக்கு all these drugs are never gonna help. This is one cornerstone, but the main cornerstone is still the life and the other dietary parameters. இத பண்ணாம, this is where I think metabolic surgery and things like that has changed the game. This is permanent most of the times. ஏன்னா the tendency to go back into worsening, even the longest duration of studies has been 20%. So that is when drugs fail. And in a condition like India, in a country like India, நீங்க எல்லா எக்ஸ்பென்ஸும் அவுட் ஆஃப் பாக்கெட். நீங்க ஒரு மாசம் மாத்திரை அடிக்கிறத உங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணும். 3வது மாசம் எடுத்தீங்கன்னா நிறுத்த தான் சொல்லும். எதுக்கு எடுக்கிறீங்க, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. How will a liver or a fatty liver disease patient substantiate நான் நல்லா இருந்தாலும் நான் மாத்திரை எடுக்கணும்னு? That is where awareness talks like these help. So these patients who have altered FIB-4 score or who is a diabetic who has a fatty liver disease has to be started on therapy to prevent progression into ஒரு cirrhosis or end organ damage. But in the point they should not lose the primary point of lifestyle modifications. It has to go hand in hand. When things go really out of hand, of course, surgery is there to. இது I think I completely agree with you. நம்ம ஊர்ல என்னன்னா எல்லாருமே இந்த மேஜிக் பில் கான்செப்ட், எதனால பேர் மாத்திரை சாப்பிட்டு போட்டு முடிச்சுக்கல, நான் எதுவும் கஷ்டப்பட மாட்டேன், எல்லாத்தையும் மாத்திரனால முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் as you mentioned about Ozempic, இன்னைக்கு கரண்ட்லி it is the and actually the magic pill. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சோம், அது சாப்பிட்டோன்னா அப்படியே வெயிட் லாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு Ozempic is so use so much. அதாவது இந்தியால இன்னும் அது அஃபிஷியலா லான்ச்சே ஆல, பட் கிரே மார்க்கெட்
மார்க்கெட்ல இம்போர்ட் பண்ணி ட்வைஸ் த பிரைஸ் த்ரைஸ் த பிரைஸ்ல வாங்கி இங்க மக்கள் யூஸ் பண்ணி என்கிட்ட வந்து டாக்டர் நான் ஒசம்பிக் வாங்கிட்டேன், எங்க இருந்து வாங்குனீங்க சார்? அது கிரே மார்க்கெட்ல ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான் சார் அப்படின்னாங்க. ஐம் லைக், நீ எதையுமே பண்ணாம இஃப் யூ வாண்ட் டு டூ இட் இஸ் லைக் லிட்டரலி நம்ம வந்து எக்ஸாமுக்கு போய் உட்காந்து முந்தின நாள் வந்து அந்த தமிழ் அந்த காலத்துல இந்த கோனார் புக்குன்னு ஒன்று தமிழ் இருக்கு ஞாபகம் இருக்கேன். முந்தின நைட் உட்காந்து மக் அடிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்துரும், மார்க் மட்டும் சூப்பரா வந்துரும். ஒரு வாரம் கழிச்சு கேட்டா எதுவுமே ஞாபகம் இருக்காது. So I see a lot of these patients who take this Ozempic, they lose weight ஆனோன்னா ஒரு பாயிண்ட்ல they, in fact this is something many doctorsக்கே தெரியாது. ப்ராக்டிகலா நான் ஸ்டடி பண்ணாதுன்னா they lose weight, ஒன்னு எடுத்துக்கிட்டே இருக்கணும் டு மெயின்டைன், காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, they regain back their weight. They come back, take the Ozempic again, they don't lose weight like the first time. Oh my god, the body gets adapted. I didn't know that. Okay, the second time third time வேலை செய்யறதே கிடையாது. Okay, so they think ஓய் வேணுங்கறப்ப நான் Ozempic போட்டுக்கலாம், வேணுங்கறப்ப நான் குறைச்சிக்கலாம். so short termல அத நீ சொன்ன மாதிரி இன்னொரு ரிசல்ட்ஸ் லாங் டர்ம் இல்லாதனால short terms அழகா இருக்கா, okay medicines இல்ல. so people fail to understand still the core basics. இப்ப லைஃப்ல நம்ம அறிவாளியா இருக்கணும்னா கண்டினியூஸா படிக்கணும், நம்மளோட பிசினஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கண்டினியூஸா வேலை செய்யணும், கண்டினியூஸா ஹெல்த்தியா இருக்கணும், அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும், which terms in terms of right diet, right exercises, stress management and sleep. இத நம்ம ரியலைஸ் பண்ணாம ஐ திங்க் எல்லாமே மேஜிக் பில் இதுக்கு மாத்திரம் இருக்கா அதுக்கு மாத்திரம் இருக்கானே நம்ம மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அதுதான் ஏன்னா நீங்க as a physician நாங்களாச்சும் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல சர்ஜரி பண்ணிடுறோம், புடிச்சிட்டு போயான்னு அனுப்பிச்சு விட்டுறோம். பட் உங்களுக்கு அது எப்படி கஷ்டமா இல்லை? இவங்க என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றீங்க? சொன்னா கேக்குறாங்களா இல்ல டாக்டர் மாத்திரனே நிக்கிறாங்களா? வாட் இஸ் தி சேலஞ்சஸ் யூ ஹேவ்? ஈவன் நவ ஃபியர் வர்க்ஸ். அப்படியே பயப்படணும் கொஞ்ச நாச்சு. அதாவது எப்படி சொல்றது, கடவுள் பக்தி கடவுள் பயம் அதெல்லாம் மாதிரி ஹெல்த் மேல கொஞ்சம் பயம் இருக்கணும். I think that is where people are sometimes என்ன சொல்றது, ஒரு lackluster, they take it for granted. அது என்ன பாத்துக்கலாம், வந்தா பாத்துக்கலாம், தொந்தரவு வந்தா பாத்துக்கலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து I think we are changing. ஒரு urban populationல பாத்தீங்கன்னா ப்ரோஆக்டிவா, அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் தற்காத்துக்கணும், I need to be healthier, better அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற population are coming up. But there is an equal population who is taken for granted and they come ask silly questions. டாக்டர் நாளைக்கு எனக்கு பார்ட்டி இருக்கு, நாளைக்கு எனக்கு இது இருக்கு, நான் இங்க பிரியாணி சாப்பிடலாமா, நான் அது சாப்பிடலாமா, நான் இது பண்ணலாமா, இது கேன் ஐ ட்ரிங்க், கேன் ஐ ஹாவ் அ வைன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஐ கம் பேக் டு த பாயிண்ட், நீங்க டேப்லெட் எடுக்கிறதுனால டசன்ட் மீன் your liver is going to get 100% better just because of that, and you continue to do anything else and whatever you like. So and the biome always works, and I always keep enga OP la OP munnadi and munnadi photo la I'll have the 6 stages of the liver: normal liver, fatty liver, fibrous liver, keela cirrhotic liver, kadasila liver cancer oda photo. It's a ஒரு 3D model மாதிரிங்க, ஒரு சின்ன குட்டி இமேஜ். and I'll tell இதை நீங்க போட்டோ எடுத்து உங்க போன்ல ஸ்கிரீன் ஸ்கிரைவரா வச்சுக்கோங்க, இந்த எந்த நிலைமையில் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலி ஒர்க்ஸ். அதாவது பேஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றது, படம் பார்த்து ஒரு புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதனால இதுதான் என் லிவரா அப்படின்னு பாக்குறது, சம்டைம்ஸ் வி ஹாவ் அ டிஸ்கஷன். நம்ம யூடியூப்ல பாக்குற மாதிரி அவங்க லிவரை அப்படியே ஓபன் பண்ணா தெரிஞ்சா இட் would have been much more interesting. But unfortunately we don't live in that era. But அதெல்லாம் வந்து ஒரு பயம் always helps with people. But let's come back to the normal Indian scenario. உங்க டயட் பத்தி could you just share ஒரு my own diet, your own personal diet? நீங்க காலையில இருந்து என்ன சாப்பிடுவீங்க? Like let's presume your liver is brilliant. நீங்க சாப்பிடுறத சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. See, என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, being a weight loss surgeon, நான் தான் பேஷண்ட்ட கேள்வி கேட்கிறேன், என்னங்க வெயிட் போட்டீங்களா அப்படி. அவன் என்ன பார்த்து என்ன டாக்டர் போனது இருந்து கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கீங்கன்னு கேட்ற கூடாது. So it is something I will have to forcibly maintain. My diet may not be practical for everybody, but then my diet வந்து just want to hear. Yeah. So basically பாத்தீங்கன்னா I don't eat rice at all. Probably weekly once. Okay. அதாவது ரைஸ் சாப்பிடுறது வந்து எனக்கு வந்து சீட் மீல் மாதிரி. Okay. ரைஸ் சாப்பிடுறதா ரெகுலர் ரைஸ் சாப்பாடு. ரெகுலர் ரைஸ் சாப்பாடு. ஒரு மீல் சாப்பிடுறது சீட் மீல் மாதிரி. Okay. ஏன்னா இந்த திருப்பி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல ஆல்ரெடி we have a lot of fat. Correct. ஜெனட்டிக்கலாவே இருக்கு. Take it for granted. You, me, our family, everybody has. So enough fat இருக்கப்ப நான் கார்ப்ஸே உடம்புல கொடுக்கலனாலும் என்னோட ஃபேட் will give, என்னோட குளுக்கோஸ் ஸ்டோர்ஸ் எனக்கு வந்துரும். சோ நம்ம சாப்பிடுற குளுக்கோஸ் எல்லாமே, அண்ட் இன்னொரு நாம தப்பா நினைச்சுக்கிறது என்னன்னா, நம்ம சாப்பிடுற ஃபேட் தான் போய் ஃபேட்டா உட்காருது. இல்ல, நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் தான் ஃபேட்டா போய் உட்காருது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேட்டை குறைக்கிறோமோ இல்லையோ கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணும். ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி சொன்ன மாதிரி ஒன்ஸ் or maximum twice I take rice or rice based items. Okay. Predominantly I take morning வந்து will be fruits which is more complex carbohydrates. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து சுகர், ஐ மீன் மாப்பழா வாழை தவிர மற்ற ஃப்ரூட்ஸ் லைக் அது பாமோகிரானேட், ஆப்பிள், பப்பாயா, கிரேப்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னு சொல்லுவோம். சுகரை ரொம்ப ஏத்தாது, ஃபேட்டாவும் கன்வெர்ட் ஆகாது. இட்ஸ் லைக் சம் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் இந்த பெரிஸ் அண்ட் எக்ஸ் which is a protein. Lunch I always take paneer based or maybe egg based or some chicken based, some kind of a salad மாதிரி வரும். Evening sundal மாதிரி இருக்கும். Nightல almost always eat chicken. Just chicken. சப்பாத்தி, தோசை எல்லாம் இருக்காது. Just chicken or grilled or tandoor or whatever. So predominantly என்ன ஆயிடுது, எனக்கு அங்கங்க கொஞ்சம் கார்ப்ஸ் கிடைச்சிரும். இந்த காஃபில கொஞ்சம் சுகர் போடுவேன், ஒரு வெல்லம் போடுவேன், கார்ப்ஸ் கிடைச்சிரும். ஃப்ரூட்ஸ் அது வந்து எனர்ஜிக்கு சஸ்டெயின் பண்ணிடும். So technically I don't want to put on my fat. And of course more, ஏன்னா வெயிட் குறைக்க இன்னும் நிறைய பேர் ரிலைஸ் பண்ணிக்கிறது என்னன்னா, வெயிட் குறைக்கணும்னாலும் மெயின்டைன் பண்ணணும்னாலும் எக்ஸசைஸை விட டயட் டேக்ஸ் a lot of importance. Exercise is for muscle mass building. Correct. மசில் மாஸ் பில்டிங் நம்ம உடம்போட இன்ஜின் மாதிரி, பர்னிங் அதிகப்படுத்தும். சோ குட் டயட் வித்தவுட் an exercise is bad. Correct. Of course good diet is important. Bad diet with exercise also is bad. Correct. So good diet with good exercise, and the combination mukkiyam. So I think this has been helping me over these years. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா I'm almost maintaining my weight. நிஜமா நான் உங்களை PhD ல பார்த்து இப்போ நான் இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். You look almost the same. I don't have a choice. திருப்பி சொன்ன மாதிரி எனக்கு ஜாலியா சாப்பிட்டு ஆசைப்பட்டு கொஞ்சம் சொந்த தப்பு வந்தா என்ன அப்படின்ற ஃபீலிங் தான். but then யாரும் என்ன பத்தி கேள்வி கேட்ட கூடாது. It's extremely difficult. So but then yes, you அந்த ஒரு ஹாபிட் குள்ள போனதுக்கு அப்புறம் I can even feel, forget it seeing. I can feel if I can put 90 அரை கிலோ ஏறி இருக்கேனா over time, I can feel it myself. நான் ஏறாமே சொல்லுவேன், நான் 1/2 கிலோ ஏறி இருக்கேன், நான் 300 கிராம் ஏறி இருக்கேன், நான் 300 கிராம் குறைஞ்சிருக்கேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல you start becoming so conscious about weight, you will figure it out that you're putting it weight on. அந்த கான்ஷியஸ்னஸ் தான் I'm trying to educate others. 10 கிலோ ஏறி இருப்பாங்க, 10 அப்படின்னு ஷாக்கா பாப்பாங்க. நீ 10 ஏறி இருந்தா you should feel it, you should realize it, you should see it. 10 தானங்க என்னங்க வயசானா கொஞ்சம் ஏறதானே, அதுல என்னத்த போயிடுறது. So அது அந்த thought process is what I think we all need to change. இப்போ உங்க டயட்லயே to just explain to the viewers, நீங்க எடுக்கிறதுல I would say 60% protein. Yes, 60% protein. Fat வந்து ஒரு 20%, 30% be 20% only carbs, 20% carbs. அப்புறம் இந்த ஃபைபர் அது all everything is included in the same diet. Okay, இந்த diet plan வந்து do you tell the patients also the same diet or how difficult is it? Of course நான் பார்க்கக்கூடிய பேஷன்ஸ், என்னோட I think my setups are completely different. நான் bariatric surgeonனால I talk to bariatric surgeons. This doesn't work as a liver patient. நீங்க இத சொன்னீங்கன்னா டாக்டர் இது எப்படி என்னால முடியாதே, இது வந்து இதெல்லாம் கொழுப்பா இருக்கே, இத பாருங்க நீ சிக்கன் சாப்பிட சொல்றீங்க, மட்டன் சாப்பிட சொல்றீங்க, இன்னும் நட்ஸுங்கிறீங்க காலையில எடுத்தோடனே, இதெல்லாம் சாப்பிட்டா கொழுப்பாயிரும் டாக்டர், எனக்கு கொழுப்புலாம் வேண்டாம், நீங்க எனக்கு தோசை, நான் சப்பாத்தி இதெல்லாம் தான் எங்களுக்கு வேணும். தே திங்க் இதெல்லாம் சாப்பிட்டா தே லூஸ் வெயிட் அண்ட் தே கெட் பெட்டர். இதை 100 தடவை நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது ஃபேட்டி லிவர்னா, ஃபேட்னால ஃபேட்டி லிவர் வராது, கார்போஹைட்ரேட்னால தான் வருதுன்னு சொல்றத ஐ டோன்ட் திங்க் ஈவன் டயபெட்டாலஜிஸ்ட் இஸ் திஸ். கரெக்ட். ஏன்னா அவங்க தே ஸ்டில் சே 5 வேளை சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க, கம்மியா சாப்பிடுங்க. Do you really think இந்த கம்மியா 5 வேளை சாப்பிடுறது works for any metabolic disease? See, அந்த 5 வேளைய சாப்பிடுற கான்செப்ட் இஸ் குட். பட் 5 வேளையில என்ன சாப்பிடுறதுதான் கரெக்ட். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்ப இந்த மில்லட்ஸ் இருக்கு, மில்லட்ஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆகாயத்துல இருந்து வந்த ஒரு உணவு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சிறுதானியம் சாப்பிட்டா அப்படியே அது என்ன சொல்லுவோம், அந்த அமிர்தம் மாதிரி. சிறுதானியம். I am not denying the fact சிறுதானியம் is good. As a millet, குட்னா ரிலேட்டிவா சொல்றேன். ரிலேட்டிவ்னா அரிசிக்கு மைதாக்கு இது பெட்டர். ட்ரூ. பட் அதுதான் பெஸ்ட் கிடையாது. ஸ்டில் சிறுதானியமுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ். சோ இந்த சின்னதா பிரிச்சு சாப்பிடுன்னு சொல்ற இடத்துல நிறைய டாக்டர்களே சிறுதானியத்தை அட்வைஸ் பண்ணுவாங்க, which is not right. சிறுதானியம் ஒரு சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டா வைக்கலாம். Of course ஸ்கூல் குழந்தைகளை படிக்க ஆரம்பிச்சா தோணும், கார்போஹைட்ரேட் இஸ் an energy giver, fat is a long term energy giver, protein is a body builder. சோ கார்போஹைட்ரேட் வேணும், அதுக்கு சிறுதானியங்களை எடுத்துக்கலாம். ஆனா புரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம வந்து சவுத் இந்தியாலையும் சொல்லுவேன், இந்தியா ஃபுல்லாவே நம்ம புரோட்டீன்ஸை ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல நான் வெஜிடேரியன் நம்மளை கிளைம் பண்ணிக்கிட்டாலும் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதா நம்ம நான் வெஜிடேரியன். தே ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வெஜிடேரியன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 வரையும் சாப்பிட்றவங்க மோர் சோ, அதாவது நம்ம சயின்டிபிக் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஈக்குவேட் தெம் டு வெஜிடேரியன்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வெஜிடேரியனா இருக்கிறப்ப உங்க சோர்சஸ் ரொம்ப கம்மி. இந்த பருப்பு,
சுண்டல் இந்த வகைகள் தான். பருப்பு வகைகளை நம்ம ரொம்ப பெருசா பண்றதெல்லாம் கிடையாது. மேபி சாம்பார் போனோம், இதுல பருப்பு மிதந்துகிட்டு தான் இருக்கும். தட் இஸ் ரியலி நாட் அ குட் சோர்ஸ். எக் இஸ் அ வெரி குட் சோர்ஸ். பட் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 to 6 எக் சாப்பிட வேண்டியது, அது யாரும் சாப்பிடுறது கிடையாது. ஸோ புரோட்டீனுக்கான கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கார்பை கம்மி பண்ணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்பை கம்மி பண்ணாதான் லிவர்ல இருக்கிற ஃபேட்டும் மெல்ட் ஆகும், பாடி இருக்கிற ஃபேட். நீங்க கார்ப் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் அந்த ஃபேட் அங்கேயே தான் உட்காந்துட்டு. So that is very important. Basically, we should starve the body, starve the liver of carbohydrates. So when we starve, fat will start melting to grim carbohydrates, and fat உடம்புல குறையாம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எதுவுமே செய்யவே முடியாது. நீங்க இப்ப சொன்ன டயட், I don't think you have diabetes, you don't have fatty liver, you don't have anything. But why are you still following this? Body continues to age. Correct. Whatever happens, we are aging every year. நீங்க ஹெல்த்துக்காக பண்றீங்க. Yes. ஹெல்த்னா இன்னொன்னு, இந்த மெட்டபாலிசம் நம்ம பேசுறதுனால எவ்ரி இயர், அதாவது இப்ப நீங்க சின்ன வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா, ஃப்ரகேட் சின்ன வயசு ஒரு 18 வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா, அடல்ட்ஹுட் வந்ததுல இருந்து as we start aging, நம்ம பாடியோட மெட்டபாலிசம், அதாவது எரிப்பு தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் as you age. அதனாலதான் சின்ன வயசுல இருக்க என்ன சொல்லுவோம், கல்லையும் கரைக்கிற வயசு, which means நீ என்ன வேணாலும் சாப்பிட, அது burn ஆயிடும். But as you age, அதாவது இப்ப 20 இயர்ல இருக்க ஒருத்தரும் 40 இயர்ல இருக்கிற ஒருத்தரும் ஒரே மாதிரி டயட், ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாலும் 40 இயர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் போடத்தான் செய்வாங்க. ஏன்னா மெட்டபாலிசம் வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சோ வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே, அதனாலதான் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் ஏஜ் ஆக 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 வரும். இப்ப நம்ம அந்த 20 year old மாதிரியே நான் 40 இயர்லயும் இல்ல நான் 50 இயர்லயும் நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சா, I have to continuously keep not doing the same, do more and more every year. ஏன்னா நான் வருஷம் வருஷம் குறையுது. சோ நான் காப்பாத்திக்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நான் அந்த மெட்டபாலிக் ஹெல்த், பயாலஜிக்கல் ஏஜ் மாத்திர முடியாது, ஆனா மெட்டபாலிக் ஹெல்த் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். தட் இஸ் வை மோர் அண்ட் மோர் எல்லாருமே என்னன்னா, நம்ம ஏஜ் ஆக ஆக எஃபர்ட் குறைச்சிக்கிட்டே வரும். இந்த வயசாயிடுச்சு இல்ல, ஏஜ் ஆக ஆக தான் இன்ஃபேக்ட் நீ சின்ன வயசுல எதுவும் பண்ணாம கூட இருக்கலாம், பட் வயசு ஆக தான் நிறைய பண்ணிக்கிட்டே வரணும். If you have to stay healthy until your last day of your life. Actually, even for a fatty liver disease patient, we tell them to go a little bit hypocaloric. அதாவது உங்க ரெகுலர் கேலரியை விட கம்மியா எடுங்க, பட் டேக் மோர் ஆஃப் ப்ரோட்டீன், டேக் மோர் ஆஃப் ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட், இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர் கண்டென்ட், ஸோ தட் யூ ஃபீல் ஃபுல். நீங்க பட்னி கிடக்காதீங்க அப்படிங்கறத ரொம்ப எம்பசைஸ் பண்ணி நாம சொல்ற நிறைய டைம் உண்டு. பட் இதுல 1 gram per kg body weight of protein எடுக்கணுங்கிறது has always been the emphasis on all the hepatology or liver based discussions. But in the translation doesn't happen with the primary source. அவங்க diabetologist, அவங்களோட basic family physicians don't advise this. இதுல தான் metabolic diseases are growing higher. நீங்க ஒரு ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஆர்டர் பண்ணா ஒரு கேக்கோ ஒரு பேஸ்ட்ரியோ வாங்குறது இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எனி ஜங்க் இஸ் ஆர்டர். நீங்க சொன்ன மாதிரி குவிக் காமர்ஸ்லாம் வந்துருது. எவ்ரிதிங் இஸ் கார்போஹைட்ரேட். நீங்க ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, சுகர், கார்போஹைட்ரேட், இட்ஸ் ஆல் கார்ப்ஸ் 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 கார்ப்ஸ். லைக் I'm sure viewers will be surprised, like how do you even survive without taking rice? ஏன்னா it's become so ingrained in our food and it's tough to resist. நீங்க நிறைய டைம் என்ன சொல்றது, இது கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம்ங்கிறத மீறி you're doing it for health. But this is actually the diet anybody with metabolic disease should follow. Be it diabetes, be it liver disease, be it metabolic syndrome, hypertension, you name it, PCOD. நீங்க எத்தனை பேர் இன்ஃபர்டிலிட்டினா ஹாஸ்பிட்டலா சுத்தி எத்தனையோ பண்ணிட்டு இருக்காங்க. They have significant number of people who are PCOD in that. அவங்க they don't realize it's a metabolic problem. They think it's an infertility problem. They go stand there. நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க ஓபில டாக்டர் எனக்கு நான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, I look at them and say like, this is not a surprise ma, this is part of your problem. They are actually shocked. நீங்க என்ன டயட் மாடிஃபை பண்ணிருக்கீங்க கேட்டா, they are pumped up with more drugs than less of the diet. So diet becomes a very huge cornerstone. நீங்க சொன்னது literally becomes a template to follow. Like you openly shared. The problem with diet is எல்லாத்துக்குமே இது என்ன ப்ராப்ளம்னா, even with doctors, problem is we all know what is right. But then we are not able to follow. என்னன்னா நாம அது ஒரு habitual change தான் நம்ம மாத்திக்க தயாரா இல்ல. In fact, this is a little out of the topic, but there is a wonderful book called Atomic Habits. If those who read books might have heard of this. Where he talks about if you want to really cultivate good habits. இப்ப நான் அந்த டயட்டை நான் ஃபாலோ பண்றேன்னா, நான் பல்ல கடிச்சிட்டு அந்த டயட்டை சாப்பிட்டேன்னா சாப்பிட முடியாது.
Okay. என்னடா மதியானம் மொனவிட் சாப்பிடு. Right. So I have to first enjoy it. Right. So அவன் என்ன சொல்றான், if you want to develop a good habit, first make it obvious. Right. அதாவது make it obviousனா first இது அவைலபிளா வைக்கணும். சுத்தி உனக்கு வேணுங்கிறது அவைலபிளா இருக்கணும். Correct. உனக்குன்னு போய் தேடி எனக்கு பன்னீரை வாங்கிட்டு வந்து சரியா, it should just be freely available Right. in your house. Right. ரெண்டாவது, it should be attractive. Right. இப்ப நான் வந்து உங்க சிக்கனை நான் சாப்பிடுறேன், இல்ல நான் ஒரு பன்னீர்ல ஒன்னு சாப்பிடுறேன், நான் பிடிச்ச மாதிரி இருக்கும். Right. பிடிக்காத மாதிரி வந்து பண்ணா I'm really not going to enjoy it. Correct. Third, it needs to be rewarding. Rewardingனா அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். சோ என்ன பொறுத்து நான் இங்க ரிசல்ட் என்ன வைக்கிறேன், ஒரு டார்கெட், வெயிட் மெயின்டெனன்ஸோ வெயிட் ஏறாம இருக்கு. சோ எனக்கு வெயிட் குறைஞ்சாலும் என் பாடி கம்ஃபர்டபிள், ஐ எம் என்ஜாயிங். சோ இதனால எனக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. சோ இது எல்லாமே நடந்தாதான் ஹேபிட்டா அது மாறும். இப்ப நான் ஒருத்தரை கூப்பிட்டு இதான் சார்ட், இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கன்னா, யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட். It will fail 100 out of 100 times until they create a cultivate the habit. So this is what we work with our patients. Patients கிட்ட நாங்க சொல்றப்ப டயட் சார்ட்டை நான் வந்து தரவே மாட்டேன். பிரின்சிபலை சொல்லுவேன், பிரின்சிபலோட பெனிஃபிட்டை சொல்லுவேன், அதோட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் சொல்லுவேன், அதனால அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கன்றது சொல்லுவேன். சீட் மீலையும் கொடுப்பேன், உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, அது மோசமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதையும் என்ஜாய் பண்ணிக்கோ. பட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் as a person. If you don't change yourself as a person, 100 டயட் வந்தாலும், 100 புக் வந்தாலும், 100 பேர் அட்வைஸ் பண்ணாலும், this is not going to change. So அதனாலதான் when you actually mention fear ஒரு பக்கம் இருந்தாலும், fear we'll have to help them in guiding a habit. பட் ஏன் இதுல டாக்டர்ஸும் பண்றது இல்லைன்னா, நம்மளுக்கு இது ஒபிசிட்டின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம காலேஜ்ல நம்ம படிச்சதே கிடையாது. சோ அதனாலேயே நம்ம டாக்டர்ஸ் ஒபிசிட்டின்ற வெயிட்டை குறைச்சிட்டு வான்னு அனுப்பிடுவாங்க தவிர வெயிட் எப்படி குறைக்கணும், அதோட சேலஞ்சஸ் என்ன, அதோட எஃபர்ட்ஸ் என்ன, டாக்டர் சொல்றதே கிடையாது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a medical community. I think every individual needs to come together to take care of this problem. Illati problem adhigame aite da irukum. See, doctors will always have patience, but at the end of the day we need to have patience. I mean, we need to have diseases that they could not have stopped. Avanga stop பண்ணி அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கோ. Why should we be helping you ன்றதா என்னோட whole point is. நானும் கஷ்டப்பட்டு இத ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், புஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன், multiple videos, but I don't know, it still continues to be a challenge. I think this is something we need to keep taking the point to the public as and when. But நீங்க சொன்ன மாதிரி, see, I personally don't follow such a strict diet like how you do. But I keep going back and forth. நீங்க சொன்ன மாதிரி ஒரு sustainable routine கொண்டு வந்து, we should be living examples of how it can be done. Why I ask you this question is, I've seen you as a person who have been maintaining some things. So this is something would be an inspiration for the viewers also, that when somebody can do it, I can also do it. And you frankly opened up to what you eat and what you don't, and you explained why you do it. So this itself is a, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, நீ இந்த பையனை மாதிரி இரு, இந்த நல்ல பையனாட்ட இருன்னு சொல்லி வளர்த்துற மாதிரி, நீங்க இப்போ ஒரு பட்டிங் சர்ஜன் எடுத்துட்டா சீஃப் மாதிரி இருங்கன்னு சொல்லுவாங்க. So I can always say, see, this is a doctor who is scientifically talking this and you can follow this, and this is something which will spread faster. And as doctors being more healthy and more conscious, I think it will change it's a slow compounding effect la abdiye pogun. We hope so. But it was great talking to you today, and I think it was a very interesting discussion of fatty liver. Even I did not, because a lot of things I definitely got from your medical perspective also. So I'm sure maybe this can initiate some change somewhere. And we should talk more. We have more points to cover, and I'm sure. Kandipa. You have any other closing points to say? In the fatty liver is something, when you see it in scans, I think for the viewers, alachima udadinga. Maybe just try to go through it. Of course, fear kudukumradhukaga naanga idu sollala as what Sri that said. But I think in the end of the day, heart evlo mukkiyamo udambukku, liver is as much mukkiyam. So I think it is our responsibility or your responsibility to take care of your own liver. Take care.